ஆரவ் ஓவியா, கவின் லாஸ்லியா அண்ட் இப்போ சொல்கிற கமருதீன் பார்வதி. இதில் கன்றாவியானது கடைசி லவ் தான். சரிங்களா? மிச்சம் 2வது கொஞ்சம் ரசிச்சிட்டாங்க. இந்த லவ் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இவங்க லவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டும் சரி, இப்பவும் சரி, அது எப்படிங்க இறுகிய இருக்கிற கொஞ்சம் காலகட்டத்திலே அந்த லவ் வந்துருச்சானா, ஆக்சுவலாக லவ் வராது. ஃபஸ்ட்டு தெரியாத 2 பேருக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வரும். அந்த அபிப்பிராயம் நட்பாக மாறும். அந்த நட்புலேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸை இவனை நம்பலாமா வேணாமான்னு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெம்பரரியாக பெர்மனண்ட்டான்னு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எல்லாத்தையுமே இந்த குறிப்பிட்ட ஒரு 60 கேமராக்குள்ளே பதிவு செய்கிற மாதிரியான ஒரு காதல் நிரந்தர காதலே கிடையாது. அதனால தான் 9 சீசன்லேயும் எந்த லவ்வும் ரியல் டைம் மேரேஜுக்கு போனது கிடையாது. உருப்பிடலன்றீங்க. நான் உருப்பிடலன்னு சொல்கிறத விட இவங்க ஃபேக்குன்றது அதுலேயே சொல்லலாம். நீங்கள் இதுக்குள்ளே பண்ணுறது காதல்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் போராடுறீங்க. சில பேர் அதை உண்மை நம்பி அந்த அந்த அதை வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவங்க 2 பேர் பேர் செம்மையாக இருக்கல, சூப்பராக இருக்கல, அதுவாக இருக்கல, இதுவாக இருக்கலன்றாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்காது. இந்த 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 வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் போது மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இந்த காம்பவுண்டில் இருக்கிற இந்த கேமராவுடைய இந்த ஏன் அது அப்படி அந்த ஒரு லவ் தெரிஞ்சே ஏன் ஃபேக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தன்னை கேமராவை தன் திசை பக்கம் ஸ்பாட்லைட் திருப்புறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த விஷயத்துக்கு கேமராவை பயன்படுத்திக்கிறாங்க.